Good morning team members. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது SBO உடைய நியூ பிளான். ஓகே. இந்த வீடியோ ஆல்ரெடி வர்க் பண்ணிட்டு இருக்கிற மெம்பர்ஸ் and நியூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. ஏன்னா ஆல்ரெடி வர்க் பண்ணியிருக்கிறவங்க இனிமேல் எப்படி வர்க் பண்ண போறீங்க, அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமா ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் எப்படி வர்க் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாத நியூ மெம்பர்ஸ் இனிமேல் புதுசா உள்ள வரவங்க எப்படி வர்க் பண்ண போறாங்க, அவங்க எப்படி இந்த ட்ரைனிங் பீரியடை முடிச்சிட்டு வர்க்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத டீடைலா நம்ம பார்க்கலாம். இந்த எலைட் லேர்னர் அப்படிங்கிறது என்னன்னா, புதுசா வரவங்க ஒரு 4 months ட்ரைனிங் பீரியட் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட்ல அவங்களுக்கான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா அவங்க ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு இன்கமும் கிடைச்சிரும். அது இல்லாமல் அவங்க லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். ஒரு 4 months அவங்க என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ணவும் முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி அவங்க கற்றுக்கவும் முடியும். இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணதும் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி SBO கூட டைப்பில் இருக்கக்கூடிய கம்பெனியில் அப்ளியேட் பார்ட்னராக உங்களுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கம்பெனியில் ரெகுலராக லைஃப் டைம் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் அப்போ நம்ம எலைட் லேர்னராக உள்ளே வராரு அப்படின்னா 1000 rupees அவங்களுக்கான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர் வீக் 4 டாஸ்க், மேக்ஸிமம் 4 டாஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க் தான் ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்தது அவங்களுக்கு கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. மைக்ரோ டாஸ்க்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக பார்க்கணும்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டிங் கண்டென்ட்டை அவங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் அதை என்ன பண்ண போகிறாங்க, பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகே, கண்டென்ட் எல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். ஜஸ்ட் அதை அவங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் ஷேர் பண்ணால் போதும். பப்ளிஷ் மீன்ஸ் ஷேர் பண்ணால் போதும். ஓகே, அதுதான் மைக்ரோ டாஸ்க். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் இருக்கும். ஸோ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது, ஸோ இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், என்ன மாதிரியான ஒர்க்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணுறது, ஓகே, ஏதாவது யூடியூப் சேனல் ப்ரொமோஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் கொடுப்பாங்க. இது மைக்ரோ டாஸ்க். கண்டென்ட் ரைட்டர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்னு 2 டாஸ்க் இருக்குது. ஸோ கண்டென்ட் ரைட்டர்னு என்ன பார்த்தீங்கன்னா, இதில் அந்த இமேஜில் அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த 4 monthsல என்ன மாதிரியான ட்ரைனிங் பீரியட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ட்ரைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் 2 ஒர்க் இருக்குது, இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர். இன்ஃப்ளூயன்சர்னா யூடியூப் சேனலில் வீடியோ மேக் பண்ணி போகிறது, கண்டென்ட் ரைட்டர்னா வெப்சைட்டில் கண்டென்ட் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது, வெப்சைட் ஆர் பிளாகில். ஸோ எல்லாமே நம்ம படித்து கற்றுக்கவும் போகிறோம், ப்ளஸ் அதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணவும் போகிறோம். அதுக்கு ஒரு வருமானமும் நமக்கு கிடைக்கும் இந்த 4 monthsல. இந்த 4 months ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதும் லைஃப் டைம் அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த இமேஜஸில் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் அப் டு 4 டாஸ்க் பர் வீக் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டாஸ்க்கு அப் டு 250 வரைக்கும் இன்கம் கிடைக்கும். ஸோ ஏன் இந்த அப் டுன்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டாஸ்க்ன்றது சேஞ்சஸ் இருக்கலாம். ஒரு வீக் 4 டாஸ்க் இருக்கலாம், இல்லை ஒரு வீக் 1 டாஸ்க் இருக்கும், 2 டாஸ்க் இருக்கும். அந்த சேஞ்சஸ் இருக்கும், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டும் சேஞ்சஸ் இருக்கும். அதனால தான் இங்கே அப் டுன்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான், ரைட்? அடுத்தது நீங்கள் இந்த ஒர்க்கு இந்த ட்ரைனிங் பீரியட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ 1000 rupees நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். அதை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்ல வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். வித்தின் 7 working daysல அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். ஓகே, இதில் நீங்கள் 1000 rupeesலேருந்து 5000 அண்ட் அதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ணலான்னு போட்டிருக்கீங்களே சார், அது எப்படி சார்? ரைட், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய டெய்லி டாஸ்க் ஒர்க் பண்ணுறீங்களே, அந்த டாஸ்க்குக்கான இன்கம் அப்படிங்கிறது 1000 rupees per month ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஃபிக்ஸடாக ஒரு இன்கம் கொடுத்துருவாங்க. ஏன்னா இதுதான் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருவாங்க. அந்த ஒர்க்குக்கு இவ்வளோ தான் இன்கம்ன்றதையும் கொடுத்துருவாங்க. ஓகே, அது இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபரல் பண்ணலாம். யாரையாச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும், 1 time ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம கூட டைப்பில் இருக்கிற கம்பெனியில் நிறைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ப்ரொமோஷன் பண்ணுறது மூலயமா உங்கள் மூலயமா யாராச்சும் அதை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் இந்த ட்ரைனிங் பீரியடில் அதிகமான இன்கமையும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் இங்கே 1000 to 5000 அதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பிளானோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் 4 months இருக்கும். ஸோ 4 months முடிஞ்சதும் நீங்கள் அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமாக உங்களை மாற்றிடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் அக்ரிமெண்ட் பேசிஸில் நீங்கள் உள்ள கமிஷனுக்காக ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே தான் சேலரி, அந்த பே அவுட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர்லி உங்களுக்கு கமிஷன் தான். இந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க, அந்த கமிஷன் பேசிஸில் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அதோட முடிஞ்சிட போகுது. நீங்கள் அங்கே அந்த கம்பெனியில் ஸ்டாஃப் எல்லாம் கிடையாது, பர்மனன்ட் ஸ்டாஃப் எல்லாம் கிடையாது. நீங்கள் லைஃப் டைம் அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதில் அக்ரிமெண்ட் பேசிஸில் ஒரு கமிஷனுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எல்லாமே கமிஷன் பேசிஸில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து நம்ம அதை பார்க்கலாம். ஏன் அதை நம்ம இங்கே சொல்கிறோம், நிறைய பேர் அப்போ அந்த கம்பெனி அவ்வளோ ஸ்டாஃப்ஸுங்களை எடுக்குதுங்களா, அவ்வளோ பேருக்கு மந்த்லி பே அவுட் கொடுக்குறாங்களா? ஸோ அங்கே ஒர்க்குன்னு கொடுப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கான ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்கை பண்ணீங்கன்னா இன்கம்,
சரிங்களா? ட்ரைனிங் பீரியட்லையுமே அதுதான், உங்களுக்கான டாஸ்க் கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணாதான் இன்கம், ரைட்? ஸோ அப்கிரேட் பண்ணுறது மூலிமா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கிரேட் பண்ணுறது மூலிமா, அப்கிரேட் மீன்ஸ் என்னன்னா ட்ரைனிங் பீரியட்லேருந்து அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமாக நீங்கள் அந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறது தான் அப்கிரேடுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் என்ன பெனிஃபிட்? எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஒர்க் ஏர்ன் பண்ணலாம். இங்கே 1000 rupees தான் ஒர்க்கு பேஸ் பண்ணி இன்கம் கிடைக்கும், அங்கே நீங்கள் அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் இது எலைட் லேர்னர்ன்றது. இதுதான் ரொம்ப சிம்பிள். நியூ மெம்பர்ஸ் உள்ளே வர போகிறாங்க, 4 months ட்ரைனிங் பீரியட். அதில் நீங்கள் லேர்ன் பண்ணவும் முடியும், ப்ளஸ் ஏர்ன் பண்ணவும் முடியும். லேர்ன் பண்ணுறதுக்காக ஸோ நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜாயினிங் ப்ரொசீஜர், எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, உங்கள் ஐடியா டு செட் எல்லாமே தனியாக வீடியோ ப்ரொவைட் பண்ணுவாங்க. கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், நோட்டீஸ் போர்டு அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த 4 months ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இனிமேல் புதுசாக வரவங்க எல்லாருமே அப்ளியேட் பார்ட்னர்ஸாக இந்த கான்செப்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் இன்கம் பார்த்தீங்கன்னா அப் டு 15,000 இல்லை அதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ணலாம். பியூர்லி நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான், ரைட்? நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஸோ அதனால தான் இங்கே அப்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஒர்க்கு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்களே டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மைக்ரோ டாஸ்க் ஒர்க், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் சோசியல் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணணும். அங்கே ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கமிஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ரொமோஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 rupees, 20 rupees, 5 rupees அப்படின்னு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அது சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த இன்கம் வரும். அதனால தான் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணலை மினிமமாக இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணீங்க தெரியாது, எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து போட முடியும். ஓகே, ஸோ இந்த அன்லிமிட்டெட் ப்ராடக்ட் தான், அன்லிமிட்டெட் டாஸ்க் தான் உங்களுக்கு பெர் மந்த் கொடுப்பாங்க. ஓகே, எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க முடியும். ஸோ இங்கே டாஸ்க்ன்றது எல்லாமே சேர்ந்தது தான். நீங்கள் வந்து மைக்ரோ டாஸ்க் பண்ணலாம், அதே சேம் டைம் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கும் பண்ணலாம், அதே சேம் டைம் கண்டென்ட் ரைட்டரும் பண்ணலாம். 3 டாஸ்க்கும் பண்ண முடியும். அடுத்தது இந்த சேல்ஸ் கமிஷன், அப்ளியேட் கமிஷன், இன்ட்ரோ கமிஷன் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு அந்த இன்கம் அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட்? ஸோ எல்லா ஒர்க்குமே நீங்கள் பண்ண முடியும். இதில் எதுவுமே லிமிட் கிடையாது, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு லிமிட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி லிமிட்ஸ் இருக்குனாலுமே அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த லிமிட்ஸ் இவ்வளோ தான், நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டை பேஸ் பண்ணி அதை சேஞ்சஸ் பண்ணுவாங்க மேபி. ஓகே, இந்த சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் நல்லா போடுற பர்சனாக இருக்கீங்க, கரெக்டாக ஒர்க் அவங்க கொடுக்குற ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான டாஸ்க் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அன்லிமிட்டெட் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அதை ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை, மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, கரெக்டான ஒர்க் பண்ணலை, இந்த ட்ரைனிங் பீரியடில் நம்ம அதுதான் கற்றுக்க போகிறோம். அந்த கம்பெனியில் போயிட்டு எப்படி அவங்க கொடுக்குற ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறது, டாஸ்கில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக பண்ணோம்னா நமக்கு அன்லிமிட்டெட் டாஸ்க் கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா அந்த டாஸ்க்கை லிமிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது எதுவாக இருக்கும்னா கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு, மைக்ரோ டாஸ்க்கு, இந்த 3 டாஸ்க் மட்டும் தான் லிமிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற இன்கம் எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டடாக கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ மற்ற இன்கம்லாம் என்னென்னு பார்த்தலாம். இதெல்லாம் என்னென்னு எனக்கு புரியல சார். அப்ளியேட் கமிஷன் ஒன்று இருக்குது. அப்ளியேட் கமிஷன்ன்றது என்னன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அந்த கம்பெனியில் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஏதோ ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியில் ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கான அந்த அப்ளியேட் லிங்க் கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதை நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற சோசியல் மீடியாவில் என்ன பண்ணலாம், சோசியல் மீடியாவில் நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ ஃபேமிலிக்கோ யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணலாம். உங்களுடைய வெப்சைட்லேயே இல்லை யூடியூப் சேனல்லே பப்ளிஷ் பண்ணலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாராவது ப்ராடக்ட்டை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அப் டு 30% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். அதுதான் அப்ளியேட் கமிஷன் அப்படிங்கிறது. ஒன் டைம் ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிடலாம். அதை எப்போல்லாம் யாரெல்லாம் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அது உங்களுக்கு அதுக்கான கமிஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அப்ளியேட் கமிஷன்றது. அடுத்தது இதுக்கெல்லாம் லிமிட் எல்லாம் கிடையாது. ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணுமா, இல்லை ஒரு நாளைக்கு ஒன்று தான் பண்ணுமோ, இப்போ ஒரு வாரத்துக்கு ஒன்று தான் பண்ணுமா அப்படிலாம் லிமிட்லாம் கிடையாது. எவ்வளோ வேணாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் லிங்க் ஜென்ரேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணாலும் அத்தனை பேர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு 30% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி அது சேஞ்சஸ் நடக்கும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதில் சேஞ்சஸும் நடக்கும், ரைட்? அடுத்தது சேல்ஸ் கமிஷன். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான். சேல்ஸ் கமிஷன்றது என்னன்னா, நம்ம ஒன் டைம் தான் எஃபர்ட் போடுவோம், லைஃப் டைம் அது நமக்கு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நம்மகிட்ட ஒரு கம்பெனி, ஒரு இ-காமர்ஸ் கம்பெனியோட அப்ளிகேஷன் இருக்குது நம்மகிட்ட, சரிங்களா? அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கோ ஷேர் பண்ணுறோம் சரிங்களா. அந்த அப்ளிகேஷனை அவங்க மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அதை பிடிச்சி போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் நமக்கு ஒரு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். அவங்க அதை ஃப்ரீயாக தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது. எஸ்பிஓவில் நீங்கள் ஆள் சேர்க்க போகிறதும் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு அந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம், ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறாங்க. அதில் இருக்கிற ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பிடிச்சி போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ கிடைக்கக்கூடிய கமிஷன் தான் அந்த சேல்ஸ் கமிஷன்றது. அப் டு 10% வரைக்கும் கிடைக்கும். இது லைஃப் டைம் கிடைக்கும். அவர் எப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாரோ, எப்போல்லாம் அவர் போய் பர்ச்சேஸ் பண்ணுறாரோ அப்போல்லாம் அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து அந்த வேல்யூலேருந்து ஒரு 10% வரைக்கும் நமக்கு அந்த சேல்ஸ் கமிஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். லைஃப் டைம் கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 100 பேர் நம்ம மூலிமா அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அதில் ஒரு 20 பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ரைட். ஒவ்வொருத்தரும் மாதம் ஒரு 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேரில் ஒரு 20 பேர் பர்ச்சேஸ் பண்ணாலே அந்த அப்ளிகேஷனில் ஒரு 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பர் மந்த். அதிலேருந்து 10% எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 4,000 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் கமிஷனாக ஒன் டைம் அந்த அப்ளிகேஷன் லிங்கை ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணதுனால அவங்க இன்ஸ்டால் பண்ணதுனால நமக்கு வரக்கூடிய இன்கம். இது ரெகுலராக எவ்ரி மந்த் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா எவ்ரி மந்த் 4,000 நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒன் டைம் இன்கம். ஒர்க் பண்ணுறீங்க, நமக்கு லைஃப் டைம் இன்கம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து இந்த இன்ட்ரோ கமிஷனும் அதே மாதிரி தான். பட் இது டிஃப்ரெண்ட். இன்ட்ரோ கமிஷனும் சேம் தான், பட் டிஃப்ரெண்ட். இன்ட்ரோ கமிஷன்றது என்னன்னா, எஸ்பிஓவில் நாம யாரையாச்சும் ரெஃபர் பண்ணியிருந்தோம்னா, நமக்கு கீழே எஸ்பிஓவில் டவுன்லைனர்ஸ் இருக்காங்க, யாரையாச்சும் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ரெஃபர் பண்ணுறோம். அவங்க அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் கண்டினியூ பண்ணுறாங்க. ட்ரைனிங் பீரியட் முடிச்சுட்டு அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, அவங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு இன்கம்ல இருந்தும் அவங்க என்னென்னலாம் இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணாங்கன்னா அதோட இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் ஒர்க் பண்ணாங்கன்னா அதோட இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க, கண்டென்ட் ரைட்டர் ஒர்க் பண்ணாங்கன்னா அதோட இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. எல்லாமே 3 ஒர்க்குமே பண்ணுறாங்கனாலும் அதோட இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. சேல்ஸ் கமிஷன் ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்கு, அப்ளிகேட் கமிஷன் ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன ஒர்க் பண்ணாலும் அதுக்கான இன்கம் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. அதை வித்ட்ராவல் பண்ணி எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு கமிஷன் அப் டு 10% வரைக்கும் அந்த கமிஷன் கிடைக்கும். அதுதான் இன்ட்ரோ கமிஷன். உங்களுக்கு கீழே எஸ்பிஓவில் ஒரு 50 பேர் இருக்காங்க. சரி, 50 பேர் கூட வேணாம், ஒரு 10 பேர் இருக்காங்க சரிங்களா. 10 பேரும் ஒவ்வொருத்தரும் மினிமமா மாசத்துக்கு ஒரு 4,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 3,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 30,000 ரூபாய் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. மினிமமா 3,000 சரிங்களா. 15,000 கூட வேணாம். எங்க 15,000 அப்படிங்கிறது அவங்க போடக்கூடிய எஃபோர்ட் தான். 20,000 ஏர்ன் பண்ணலாம், 25,000 ஏர்ன் பண்ணலாம், 50,000 ஏர்ன் பண்ணலாம். எந்த அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக ஏர்ன் பண்ணுவாங்க சரிங்களா. ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ அதுல இருந்து ஒரு 10% வரைக்கும் நமக்கு அந்த கமிஷன் கிடைக்கும். அப்போ ஒரு 10 மெம்பர்ஸ் 3,000 மினிமமா ஏர்ன் பண்ணாலும் 30,000 rupees அவங்க எடுக்கும்போது அதுல இருந்து ஒரு 3,000 நமக்கு கிடைக்கும். ஸோ பேசிவ் இன்கமாவே நம்ம ஒன் டைம் ஒர்க் பண்ணதுக்காக நமக்கு லைஃப் டைம் கிடைக்கக்கூடிய இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மினிமமா பார்த்தாலே சேல்ஸ் கமிஷன் இன்ட்ரோ கமிஷன் பர் மந்த்துக்கு 7,000 rupees ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி மந்த் கிரெடிட் ஆகும். ஏன்னா ஒர்க் பண்றவங்களும் எவ்ரி மந்த் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க சரிங்களா. இங்க எதுவும் பொருளை கொண்டு போய் வித்தா மட்டும்தான் கமிஷன் கிடையாது. அது அப்ளிகேட் கமிஷன்றது மட்டும்தான். ஏதாவது ஒரு பொருளை நம்ம லிங்க் ஜென்ரேட் பண்ணி அதை யாராவது பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் கமிஷன்றது. பட் சேல்ஸ் கமிஷன் அப்படி கிடையாது. ஜஸ்ட் லிங்க் ஜென்ரேட் பண்ணி அப்ளிகேஷனோட லிங்கை கொடுக்குறோம், அதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அதை இன்ஸ்டால் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கமிஷன் வரப்போகுது. ஸோ அது ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த அப்ளிகேட் கமிஷன்றது நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் செலக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ்க்கு ஷேர் பண்றது மூலியமா மட்டும்தான் நடக்கும் சரிங்களா. நீங்க ஷேர் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். சேல்ஸ் கமிஷன் அப்ளிகேஷன் அவங்க எப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், என்ன ப்ராடக்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை நீங்க சூஸ் பண்ணி அந்த லிங்கை கிரியேட் பண்ணி அனுப்ப முடியாது அவங்களுக்கு. ஸோ அப்போ 2 விதமான சேல்ஸ் பேஸ் பண்ண 2 விதமான கமிஷன் இருக்கு. ஒன்று ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் சேல்ஸ் கமிஷன்றது. இன்னொன்று அப்ளிகேட் ப்ராடக்ட்ன்றது மக்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டா நீங்க சூஸ் பண்ணி அதை லிங்கை ஜென்ரேட் பண்ணி கொண்டு போயிட்டு உங்களுடைய சோசியல் மீடியாவில் நீங்க ஷேர் பண்ணணும் சரிங்களா. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. சேல்ஸ் கமிஷனுக்கும் அப்ளிகேட் கமிஷனுக்குமான வித்தியாசம் இதுதான். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும். ஸோ இதில் அப்போ 4 விதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு லைஃப் டைம் எப்பயுமே இருக்கும். ஸோ எதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வருமானம் வரும் ரைட். ஸோ இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும், நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் அங்கே கொடுத்துப்பாங்க அப் டு 15,000. அதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்க, என்னென்ன ஒர்க்கில் எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கான வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதோடைய பிளான் வேலிடிட்டிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோனாலும்
earn பண்ணலாம், எவ்வளோ நாள் வேணாலும் earn பண்ணலாம். ஸோ இது எதுவும் வேலிடிட்டி லிமிடேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இவ்வளோ நாள் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அந்த கம்பெனியில் நீங்கள் அப்ளைட் பார்ட்னராக போயிட்டீங்கன்னா அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் லைஃப் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. பே அவுட் பார்த்தீங்கன்னா மினிமமாக 2000 ரீச் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே எவ்ரி மந்த் 10th உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் பே அவுட். ஸோ ஃபர்தராக SBI நோட்டீஸ் போர்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஜாயினிங் ப்ரொசீஜர் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும்னா ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி A to Z எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஜாயினிங் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது, A to Z எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். ஸோ நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.